الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: واعبد ربك حتى يأتيك اليقين. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கணவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் நாம் எல்லாம் பெரிய ஆவலோடு எதிர்பார்த்த ரமலான் மாதத்தை முழுமையாக அடைகின்ற நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கினான். அல்லாஹ் தஆலா இன்னும் இது போன்ற பல ரமலான் மாதங்களை ஆரோக்கியத்தோடு உடல் நலத்தோடு பல ரமலானை சந்திக்கின்ற நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அடைந்த ரமலான் புனிதமான ரமலான், பரக்கத்துகளும் ரஹ்மத்துகளும் இறங்கிய ரமலான். அந்த ரமலான் மாதத்தில் உலகம் முழுவதும் இருந்த மஸ்ஜிதுகள் மக்களின் வெள்ளத்தால் நிரம்பி வழிந்தது. ஆனால் ரமலான் சென்றது, நிரம்பி வழிந்த மஸ்ஜிதுகள் எல்லாம் காலியாக ஆகிவிட்டது. இதனை பார்த்து மிகவும் கவலைப்படக்கூடியவர்கள், ஆனந்தப்படக்கூடியவர்கள் இப்படியெல்லாம் தங்களுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிறார்கள். நம்முடைய வயிறு காலியாக இருந்த பொழுது மஸ்ஜிதுகள் நிரம்பி இருந்தது. ஆனால் இப்பொழுது வயிறு நிரம்ப ஆரம்பித்து விட்டது, மஸ்ஜிதுகள் காலியாகிவிட்டது. இன்னும் சிலர் இப்படி சொல்கிறார்கள், விருந்தினர்கள் வந்தார்கள், சென்று விட்டார்கள். ஆனால் உண்மையில் இப்பொழுதுதான் வழக்கமான என்னுடைய குடும்பம் நிலைத்து நிற்கிறது என்று மஸ்ஜித் சொல்வதாக இன்னும் சிலர் தங்களுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிறார்கள். என்னிடத்தில் விருந்தினரிடத்தில் நபர்கள் ஒரு மாதத்திற்கு வந்தார்கள். விருந்தினர்கள் அப்படித்தான், ஒரு 3 நாள் வருவாங்க, தங்குவாங்க. விருந்தினர்கள் இருக்கும் பொழுது எல்லாம் தடால் போனால் வேலைகள் நடக்கும், விருந்து நடக்கும், விருந்து உபசரிப்புகள் நடக்கும். அவர்கள் சென்று விடுவார்கள். இதே போன்று ரமலானில் சில விருந்தினர்கள் என்னிடத்தில் வந்தார்கள். அவர்கள் சென்று விட்டார்கள். ஆனால் என்னுடைய குடும்பத்தினர்கள் தான் மஸ்ஜிதில் நிலைத்து நிற்கின்றார்கள் என்று மஸ்ஜித் சொல்வதாக சில நபர்கள் தங்களுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இதே போன்று இன்னும் சிலர் மஸ்ஜிதுகள் இலவசம், இங்கு நடைபெறுகின்ற எல்லா வணக்கங்களும் நற்காரியங்களும் இலவசம். ஆனாலும் முஸ்லிம்கள் குறைவாகவே வருகின்றார்கள். ஆனால் பாவங்கள் செய்ய வேண்டும் என்றால் பணம் செலவழிக்க வேண்டும். திரையரங்குகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் பணம் செலவழிக்க வேண்டும். சுற்றுலா தலங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் பணம் செலவு செய்ய வேண்டும். அந்த இடங்களெல்லாம் நிரம்பி விழுகின்றன. ஆக இலவசமாக கிடைக்கக்கூடிய சொர்க்கத்தை புறக்கணித்து விட்டு காசு கொடுத்து நரகத்தை வாங்குகின்ற செயல்களில் ஈடுபட ஆரம்பித்து விட்டார்கள் என்று சிலர் தங்களுடைய ஆனந்தத்தை பதிவு செய்கிறார்கள். இன்னும் சிலர் இப்படியெல்லாம் மஸ்ஜிதுகளில் எழுதியும் போடுகிறார்கள், காணவில்லை காணவில்லை, ரமலானில் வந்தவர்களை காணவில்லை, அவர்களை இப்படியாவது அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்பதாக எல்லாம் சில மஸ்ஜிதுகளில் எழுதி போடுகின்ற அளவிற்கு தொடர்ச்சியாக வரக்கூடியவர்களுக்கு உண்மையில் மிகப்பெரிய கவலை. மஸ்ஜிதுகள் நிரம்பி வழிந்தது.
இருக்கிறது. ஆனால் பிறை பார்த்து இப்படித்தான் சொல்வார்கள், ரமலானில் இபாதத் செய்வது அது ஒரு பெரிய சிரமமான காரியமே கிடையாது. அனைவர்களும் செய்கிறார்கள் இபாதத். கூட்டத்தோடு கூட்டமாக இபாதத் செய்து விட்டோம், அவ்வளவுதான். அல்லாஹ்வும் ஷைத்தானை கட்டி போட்டிருந்தான். கட்டி போட்ட ஷைத்தானை அடிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. இப்ப அவுட் விட்டுருக்காங்க, அந்த ஷைத்தானை அடிக்கிற துணிச்சல் வேண்டும். அவர்கள் தான் மஸ்ஜிதில் நிலைத்து நிற்பவர்கள். தெரியக்கூடியவர்களே, தொடர்ச்சியாக அமல் செய்வது, இஸ்லாமிய மார்க்கத்தில் நிலைத்து நிற்பது. சீசன் கால முஸ்லிம்கள் அல்ல நாங்கள், என்றும் எப்பொழுதும் முஸ்லிமாக வாழக்கூடியவர்கள் நாங்கள் என்ற இந்த நிலைத்து நிற்கின்ற பண்பு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கொடை. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஷஹரி இப்னு ஹௌஷம் என்ற ஒரு தாபியை கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமாக கேட்ட துஆவை ஒன்று எனக்கு சொல்லித்தார்கள், மிக அதிகமாக. அதற்கு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமாக கேட்ட துஆக்களில் ஒன்று என்ன தெரியுமா? யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தாஅத். யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை திருப்பக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை, என்னுடைய இதயத்தை உன்னுடைய மார்க்கத்தில், அலாதி, என்னுடைய இதயத்தை உன்னுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதன் மீது நிலைத்திருக்க செய்வாயாக. உள்ளங்களை திருப்பக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை சப்பித் கல்பி அலா தீனிக், உன்னுடைய தீனின்படி, உன்னுடைய மார்க்கத்தின்படி என்னுடைய இதயத்தை நீ நிலைத்து வைப்பாயாக, அதில் ஊர்ஜிதப்படுத்துவாயாக. மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய விஷயத்தில் என்னை உறுதிமிக்கவனாக நீ ஆக்குவாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துஆ செய்வார்கள் என்று வருகிறது. தெரியக்கூடியவர்களே, இந்த ஹதீஸை அறிவித்த அந்த ராவிகளில் ஒருவர் முஆத் என்பவர் உடனடியாக ஒரு திருவசனத்தை ஞாபகப்படுத்துகிறார். அது என்ன? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், உலுல் அல்பாப், அறிவு மிக்கவர்கள். அறிவுள்ளவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். அறிவுள்ளவர்கள் யார் என்றால், என்னிடத்தில் மன்றாடுவார்கள், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, ரப்பே எங்களுக்கு நீ நேர்வழியை காட்டிய பிறகு எங்களுடைய உள்ளத்தை இந்த நேரான வழியில் இருந்து தடம் புரைய செய்து விடாது. எங்களுக்கு நீ நேர்வழி காட்டிய பிறகு நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களாக எங்களை நீ மாற்றிய பிறகு அதிலிருந்து தடம் புரைய செய்து விடாதே என்று அறிவுடையவர்கள் கேட்பார்கள். நல்லவர்கள் யார்? அறிவுடையவர்கள் யார்? கெட்ட பழக்க வழக்கங்கள் இதையெல்லாம் விட்டு நல்லவனாக தன்னை மாற்றிக் கொண்ட பிறகு அதில் நிலைத்து நிற்பவர்கள் தானே அறிவுடையவர்கள். நல்லவனாக தன்னை மாற்றிக் கொண்ட பிறகு, ஒரு தொழுகையாளியாக தன்னை மாற்றிக் கொண்ட பிறகு, ஃபஜர் அல்ல சஹருக்கே, தஹஜ்ஜுடைய நேரத்திற்கே எழுமக்கூடிய வழமை உடையவனாக தன்னை ஏற்படுத்திக் கொண்ட பிறகு, இஷாவுக்கு பிறகு நீண்ட நேரம் நின்று வணங்கக்கூடியவனாக தன்னை ஆக்கிக் கொண்ட பிறகு மீண்டும் பள்ளியுடைய தொடர்பை அற்றவனாக, தன்னை படைத்த இறைவனுடைய தொடர்பை அற்றவனாக மாற்றிக் கொள்ளக்கூடிய பழக்கம் எவ்வளவு எவ்வளவு ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு சம்பவம். தெரியக்கூடியவர்களே, நல்லவர்கள் யார்? அறிவுடையவர்கள் யார் என்றால், தன்னை நல்லவனாக மாற்றிய பிறகு மீண்டும் தீயவனாக மாற்றிக் கொள்ள மாட்டார்கள். நல்ல அமல்களை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்த பிறகு அதை விட்டுவிட மாட்டார்கள். அவர்கள் தான் நல்லவர்கள். தெரியக்கூடியவர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கேட்கப்பட்டது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹல் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்தஸ்ஸு மினல் அய்யாமி ஷைஅன், நல்ல காரியங்களை செய்வதற்கென்று ஏதாவது நாளை குறிப்பிட்டு வைத்திருந்தார்களா என்று கேட்டார்கள்.
அதற்கு என்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், லா கான அமலுஹு தீமத்தன், நபி அவர்களுடைய எந்த நற்காரியமாக இருந்தாலும் சரி அது தொடர்ச்சியாக இருக்கும், வழமையாக இருக்கும். ஒரு காலத்தில் அமல் செய்வது அடுத்து சில காலங்கள் மாறிய பிறகு ஒரேடியாக சுருட்டி வைத்து விடுவது அது நல்ல முஸ்லிம்களுடைய பழக்கம் அல்ல. எனவேதான் நல்ல அடியார்கள் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவார்கள், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைத்தனா, ரப்பே நீ நேர்வழியில் எங்களை செலுத்திய பிறகு, நேரானவர்களாக எங்களை மாற்றிய பிறகு மீண்டும் வழிகேட்டிலே எங்களை விட்டு விடாதே ரப்பே என்று மன்றாடுவார்கள். இன்னொரு ஹதீஸில் வருகின்றது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியும் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹௌரி பஅதல் கௌர், ரப்பே எங்களுக்கு ஈமானை வழங்கிய பிறகு, நல்லவர்களாக ஆக்கிய பிறகு, நல்ல அமல்களை செய்பவர்களாக எங்களை மாற்றிய பிறகு எங்களை மீண்டும் பாவத்தின் பக்கம் அனுப்பி விடாதிருந்தேன். எங்களுக்கு நீ லாபத்தை தந்த பிறகு எங்களுக்கு நஷ்டத்தை நீ தந்து விடாதே. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஒரு எத்தனை வியாபாரிகள், நம்ம முகல்லாவே வியாபாரிகள் தான். யாராவது நினைப்பாங்களா சீசன் காலத்துல வியாபாரம் நடக்கணும், அதற்கு பிறகு என் கடைக்கு யாரும் வரக்கூடாது நினைப்பாங்களா? நம்மளை படைச்ச ரப்பே என்ன நினைப்பாங்க? நம்ம என்ன நினைக்கிறோம், சீசன் காலத்துல நல்ல வியாபாரம் நடக்கணும், சீசன் முடிஞ்ச பிறகு வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கணும், எவ்வளவு ஆசை இருக்கு, லாபம் எனக்கு கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஒருவர் நன்கு வசதி படைத்தவராக ஆன பிறகு அவர் ஏழ்மையாக ஒரு ஏழையாக மாற ஆசைப்படுவாரா? நபி அவர்கள் பாதுகாப்பு தருகிறார்கள், ரப்பே எங்களுக்கு நீ ஈமானை கொடுத்த பிறகு குஃப்ரின் பக்கம் எங்களை அழைத்து சென்று விடாதே, எங்களுக்கு நீ தாஅத் என்ற உனக்கு வழிபட்டு நடக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிய பிறகு உனக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி விடாதே, எங்களுக்கு நீ அதிகத்தை தந்த பிறகு எங்களுக்கு குறைவாக தந்து விடாதே ரப்பே என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். புகாரியில் வருகின்றது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேள்வியாக கேட்கப்பட்டது என்று வருகிறது, அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான அமல் எது? நபி அவர்கள் சொல்கின்றார்கள், அஹப்புல் அமலி இலல்லாஹி அத்வமுஹா வ இன் கல்ல, குறைவாக இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக செயல்படுவதுதான், அது குறைவாக இருந்தாலும் சரி தொடர்ச்சியாக யார் நிலைத்து நிற்கிறார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அந்த அமல் தான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். நமக்கே நீ கொஞ்சம் பாருங்களேன், கல்யாணத்துக்கு மட்டும் வர, அதோட ஏதாவது ஜனாதல தலை கட்டுறது, அவ்வளவுதான், அதோட பேச்சு இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒரு போன் இல்ல, நல்லா இருக்கீங்களா, என்னாச்சு, எதுவும் இல்லைன்னு வைங்க. அவர் என்னைக்காவது போன் பண்ண என்ன சொல்லுவோம், என்ன உனக்கு இப்பதான் கணு தெரிஞ்சா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அவர் மேல வருத்தப்படுவோம். ஒரு போன் கூட பண்ண மாட்டானே, அல்லாஹ் எவ்வளவு வருத்தப்படுவான். ஒரு மாசத்துக்கு மட்டும் வந்தாங்க, அதோட முடிஞ்சு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்கள், அல்லாஹ்வின் அன்பை பெற்றவர்கள் யார்? தொடர்ச்சியாக அமல் செய்யக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்வின் அன்பை பெற்றவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி வருகின்றது, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அமில அமலன் அஸ்பதஹு, ஒரு நல்ல காரியத்தை செய்தால் அஸ்பதஹு, அதில் உறுதியாக நின்று விடுவார்கள், அதை தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் அழகாக சொல்வான், வஅபுத் ரப்பக ஹத்தா யத்தியகல் யகீன், வஅபுத் ரப்பக, உங்களுடைய ரப்பை வணங்குங்கள். நாம் கூட ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கிறோம், இய்யாக நஅபுது, ரப்பே உன்னைத்தான் வணங்குகிறோம். உடனே என்ன வருது, வஇய்யாக, என்ன அர்த்தம் சொல்றாங்க தெரியுங்களா? ரப்பே உன்னைத்தான் நாங்கள் வணங்குகிறோம். அந்த வணக்கத்தில் தொடர்ச்சியாக இருப்பதற்கு வய்யாக நஸ்தஈன், உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகின்றோம். உன்னை ஏதோ ஒரு நாள் வணங்கி விட்டு செல்லக்கூடியவர்கள் நாங்கள் இல்லை. இய்யாக நஅபுது, உன்னைத்தான் நாங்கள் வணங்குகின்றோம் ரப்பே, இதில் நாங்கள் உண்மையாளர்களாக நிலைத்து நிற்பதற்கு எங்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும். உன்னிடத்தில் தான் அந்த உதவியும் தேடுகின்றோம். அதனாலதான் உடனே வருது இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். அதனால எங்களை என்ன செய்யும், நேரான பாதையில் எங்களை நிலைத்து வை. நேரான பாதையை காட்டுன்ற அர்த்தம் நமக்கு கிடையாது. ஏன், நம்மளதான் நேரான பாதையில அல்ல காட்டிட்டானே. நமக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அந்த நேரான பாதையில் எங்களை நிலைத்து நிற்க வை.
நல்லவர்களாக எங்களை நிலைத்து நிற்கவை, இபாதத்தில் எங்களை நிலைத்து நிற்கவை, உன்னுடைய பள்ளிவாசலில் எங்களை நிலையாக நிற்கவை ரப்பே. எங்களுடைய பள்ளிவாசலை விட்டு, உன்னுடைய பள்ளிவாசலை விட்டு எங்களை அகற்றி விடாதே ரப்பே. உனக்கு என்ன எங்களை பிடிக்கவில்லையா ரப்பே? உங்களுடைய வீட்டை விட்டு எங்களை விரட்டி விடாதே ரப்பே. எங்களை அரவணைத்துக் கொள். வையாசனாவது உன்னைத்தான் வணங்குகின்றோம், வையாசனஸ்தஈன் உன்னை வணங்குவதற்காகத்தான் நாங்கள் உதவி தேடுகின்றோம். எங்களுக்கு வேறு நேசம் அல்ல. இதின சிராத்தல் முஸ்தகீம் ரப்பே, நல்லவர்கள் சென்ற பாதை, உன்னுடைய அருளுக்கு சொந்தக்காரர்கள் எப்படி நிலைத்து நின்றார்களோ ரப்பே, அதே போன்று எங்களை நிலைத்து நிற்கவை. கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், வழித்தவறி சென்றவர்கள், உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவர்களை போன்று எங்களை ஆக்கிவிடாதே ரப்பே என்று நாம் அனுதினமும் துஆ செய்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகாக சொல்கின்றான். வஅபுது ரப்பக ஹத்தா யஸியகல் யகீன், உங்களுக்கு யகீன் வரும் வரை நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். யகீன் வரும் வரை. யகீன் என்றால் என்ன பொருள்? பொதுவாக குர்ஆனுக்கு விளக்க உரை முதல்ல எதுனா குர்ஆன்ல இருந்துதான். குர்ஆனுக்கு விளக்கம் குர்ஆன், அதற்கு அடுத்தபடியாக ஹதீஸ். குர்ஆனுக்கு விளக்கம் குர்ஆன். இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்றோம்? அவங்களுக்கு யகீன் வரும் வரை. யகீன் என்ன அர்த்தம்? ஊர்ல கூட சொல்லுவோம் யகீன் கேட்டாத் அப்படின்னு சொல்லுவோம். யகீன் என்ன? உறுதின்னு அர்த்தம். உறுதி வரும் வரை வணங்க வேண்டும். இந்த இடத்துல உறுதினா என்ன? சில பேர் இதுல எங்களுக்குலாம் உறுதி வந்துருச்சானா வணங்க மாட்டேன், வீட்லயே வந்துட்டேன், என் பள்ளிக்கு வர்றதே இல்லை, இல்லைன்னா எங்களுக்கு யகீன் வந்துருச்சான். எவ்வளவு பெரிய யகீன் பாருங்க. யகீனுக்கு என்ன விளக்கம்? குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், وَكُنَّا نَخُوضُ مَعَ الْخَائِضِينَ وَكُنَّا نُكَذِّبُ بِيَوْمِ الدِّينِ حَتَّى أَتَانَا الْيَقِينُ. நாளை மறுமையிலே நரகவாசிகளை நரகத்தில் போடும் பொழுது கேட்பான், என்ன பண்ணிட்டு இருந்தீங்க உலகத்துல கேட்பான். அப்ப அவங்க சொல்லுவாங்க, وَكُنَّا نَخُوضُ مَعَ الْخَائِضِينَ ரப்பே, உலகத்தில் விளையாட்டில் வேடிக்கையில் ஆபாசத்தில் மூழ்கக்கூடியவர்களில் நாங்களும் சேர்ந்து மூழ்கி விட்டோம். கடையிலே, வியாபாரத்திலே, தொழில் துறையிலே, மனைவியிலே, மக்களிலே, உலக முன்னேற்றத்தில் நாங்கள் மூழ்கக்கூடியவர்களோடு சேர்ந்து நாங்களும் மூழ்கிவிட்டோம். மறுமையை மறந்து வாழ்ந்து விட்டோம். மறுமை ஒன்று இருக்கிறது என்பதை பொய்யாக ஆக்கிவிட்டோம். எதுவரை என்றால் இப்படியே எங்களுடைய வாழ்க்கை கழிந்தது. யகீன் வரும் வரை இப்படியே இருந்துட்டோம். யகீன் வரும் வரைன்னா என்ன அர்த்தம்? மரணம் வரும் வரை. ஏன் இடத்துல மரணத்திற்கு யகீன் நல்லா சொல்றான் அப்படின்னா, உலகத்துல உறுதியானது எதுங்க? மரணம் தான். அதனாலதான் அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் கூட மரணத்தை மறுக்க முடியாது. உறுதியானது ஒன்று என்றால் மரணம். ஆனா என்னன்னே தெரியல, அந்த உறுதியான மரணத்தை கூட மரண வாழும். இது என்ன உலகம்? இங்க நாம் நிரந்தரமாக இருக்க போகிறோமா? ஒரு நாள் என்ன பல பள்ளியில் எழுதி போடுறாங்களா இல்லையா? உங்களுக்கு தொட வைப்பதற்கு முன்பாகவே நீங்கள் தொழுகையாளிகளாக மாறிவிடுங்கள். ஒரு நாள் வரும், உங்களால் ஒளி செய்ய முடியாது, உங்களால் குளிக்க முடியாது, உங்களால் ஆடையை எடுத்து போட முடியாது, உங்களால் பள்ளிவாசலுக்கு நடந்து வர முடியாது, உங்களால் தொழவும் முடியாது. அன்று உங்களுக்கு உங்களை குளிப்பாட்டுவார்கள், உங்களுக்கு ஒளி செய்து விடுவார்கள், உங்களுக்கு ஆடையை அணிவிப்பார்கள், உங்களை சந்துப்படியில வச்சு தூக்கித்தான் வருவாங்க. உங்களால் சொல்ல முடியாது, உங்களை வச்சு சொல்லுவாங்க. அந்த நாள் வரும் முன்னால், அந்த மரணம் வரும் முன்னால், அந்த மரணம் உங்களுக்கு வரும் வரை, ஹத்தா உங்களுக்கு மரணம் வரும் வரை ரப்பை வணங்கிக் கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆனா இன்னைக்கு நம்மள ஷைத்தான் எப்படி ஏமாத்தி வச்சிருக்கான் பாருங்க. ரமலான்ல பொங்கி வழியுது பள்ளிவாசல். கண்ணியத்திற்குரியவர்களே, நல்லவர்கள் நபிமார்களுடைய வழமை என்னவென்றால் தொடர்ச்சியாக அல்லாஹ்வை வணங்குவதில் ஈடுபட்டிருப்பார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து சூரத்து மரியமில் வருகிறது. அவர்கள் சொல்கிறார்கள், இன்னி அப்துல்லாஹ், பிறந்தவுடன் சொன்ன வார்த்தை, பிறந்த குழந்தை சொல்ற வார்த்தை, இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ் இல்லை, நான் அல்லாஹ்வின் அடிமை. இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வின் அடிமை. ஆத்தானியல் கிதாப்,
வேதத்தை எனக்கு வழங்கினான். வஜஅலனி நபிய்யா, என்னை நபியாக ஆக்கினான். வஜஅலனி முபாரக்கன், பரக்கத் நிறைந்தவனாக என்னை ஆக்கினான். ஐனமா குன்து, நான் எங்கிருந்தாலும் பரக்கத்தாக இருப்பேன். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா துன்து ஹய்யா, நான் உயிருடன் இருக்கும் காலமெல்லாம் தொழ வேண்டும் என்று அவன் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் ஜகாத்தை வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். மா துன்து ஹய்யா, என்னுடைய உயிர் இருக்கும் வரை, கடைசி மூச்சு என்றால் ஒரு தொழுகை கூட கலாவா ஆக்காம இந்த உலகத்தை விட்டு போனுங்க. ஒரு தொழுகையை கூட மிஸ் பண்ணல. கடைசி வரை, கடைசி ரகாத்து வரை அவர் தொழுதார். லொஹருக்கு முன்னாடி ஒருத்தர் மூத்தா போறா பஜர் தொழுதுதான் மூத்தா போயிருக்கணும். அசருக்கு முன்பு ஒரு மரணிக்கிறார் என்றால் லுகர் தொழுதிருக்க வேண்டும். அசருக்கு பிறகு மரணித்தால் அசரை தொழுதிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நம் மனைவிகளுக்கு வழங்குவானாக. கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ் நம்மளை என்ன விரும்புவான். குர்ஆன்ல 2 விஷயங்கள் வருது. ஒன்று ஃபிரௌனை பத்தி வருது. ஃபிரௌன் என்ன செஞ்சான் அப்படின்னா, வாழ்நாள் ஃபுல்லா அல்லாஹ்வை ஏத்துக்கல. எத்தனை அடையாளங்கள் தெரியுங்களா? கொம்ப போட்டா பாம்பா வருது. ஃபிரௌன் சிம்மாசனத்துல இருந்து எகிரி குதிச்சு ஓடுறான். பயந்து தலை தெரிக்க ஓடுறான். மூசா பாம்பை புடிங்க, பாம்பை புடிங்க. பாம்பு பார்த்தா யாரும் பயப்பட மாட்டா? அப்படி கூட நம்பலையே, அப்படி கூட நம்பல. எங்க பார்த்தாலும் தவளை, எங்க பார்த்தாலும் ரத்தம், வெள்ளம், இப்படி பல காட்சிகள். கடைசி 9 காட்சிகள் நம்பவில்லை. கடைசியிலே 3 என்றான். அந்த நேரத்துல சொல்றான், அன்னஹு ஆமனது அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனது பிஹி பனு இஸ்ராயீல். இந்த பனி இஸ்ரவேலர்கள் எந்த ரப்பை வணங்கினார்களோ அந்த ரப்பை நானும் ஈமான் கொண்டு விட்டேன். கடைசி நேரம், கஷ்டமான நேரம், தண்ணி எல்லாம் போயிடுச்சு, உள்ள மூச்சு முட்டு. இப்ப சொல்றான் அல்லாஹ் என்ன சொல்லுங்க, ஆள் ஆன இப்பதான் புத்தி வந்தான் கேட்கிறான். ஆள் ஆன மக்கள் ஆசை தக்கமல், இதற்கு முன்பு வரை மாறு செய்து கொண்டே இருந்தால் நாம் என்ன நினைக்கிறோம்? கடைசி நேரத்துல களிமாவோட மூத்தா பொருள் நினைக்கிறோம். அது எப்படி கடைசி நேரத்துல களிமாவோட மூத்தா போகும்? களிமாவோட வாழ்க்கை வாழ வேண்டும் அல்லவா? கடைசி நேரம் வரை அல்லாஹை வணங்க வேண்டும் அல்லவா? அல்லாஹ் கேட்கிறான், ஆள் ஆளு என்ன இப்பதான் உனக்கு புத்தி வந்துச்சா? ஆசை தக்கமல், இதற்கு முன்பு வரை நீ எனக்கு மாறு செய்து கொண்டிருந்தாயே. அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய உதவி வந்ததா? ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லியும் கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லையே. நீங்க நம்ம நிலைமை இருக்குங்க, இப்படிதான் இருக்கு. ரமலான் டு ரமலான், அவ்வளவுதான். சும்மா டு சும்மா. என்னைக்காவது 2 ரக்காத் தொழுதா எப்ப தொழுவோம்? யாருக்காவது உடம்பு சரியில்லை, யாருக்காவது அல்லாஹ் பாதுகாக்கணும், விபத்து ஏற்பட்டு விட்டால் அப்படியே தொழுது கதறோம். கொஞ்சம் செஞ்சு பாருங்க, அல்லாஹ் என்ன நினைப்பான்? கணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்குமா? அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்லுவான், ஆள் ஆளு இப்பதான் 2 ரக்காத் தொழு வருவியா? கேட்டாலும் நம்மளால என்னங்க செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய உதவி யாருக்கு கிடைக்கும்? அதே கடல், அதற்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், கடல் அல்ல, கடலுக்குள்ள மீன், அந்த மீனுடைய வயிற்றுக்குள் சிக்கி கொண்டார்கள். யாராவது நினைச்சு பார்க்க முடியுமா வெளியில வர முடியும்னு? நான் தப்பிச்சிருவேன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சு பார்க்க முடியுமா? மீனுடைய வயிற்றுக்குள் சென்றால் மரணத்தின் வயிற்றுக்குள் சென்றதற்கு தான் சமம். மீன் விழுங்கி விட்டது. ஏதோ கடல்ல சும்மா தத்தளிச்சுக்கிட்டு இருந்தா கூட யாராவது கையை போட்டு தூக்கிடலாம். ஹெலிகாப்டர்ல வந்து தூக்கிட்டு போயிருவாங்க, பேராசூட்ல வந்து தூக்கிட்டு போயிருவாங்க. மீன் வேற முழுங்கிடுச்சு. மீன் வயிற்றுக்குள்ள இருந்துகிட்டு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன், ரப்பே உன்னை தவிர வணக்கத்திற்கு யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு சில ரிவாயத்துகள்ல வருது, அப்படியே மீன் வயிற்றுக்குள்ள சஜ்தா விழுந்தாங்க. அவர் சொன்னாங்க, ரப்பே யாரும் சஜ்தா செய்யாத இடத்தில் நான் சஜ்தா செய்து விட்டேன். இந்த இடத்திற்கு கொண்டு வந்தது உன்னை தவிர யாரும் இல்லை ரப்பே சுப்ஹானக, ஆனா நீ ரொம்ப பரிசுத்தமானது. இந்த இடத்துல கொண்டு வந்து என்னை இப்படி குறுகி மீன் வயிற்றுக்குள்ள இருந்தா எப்படி இருக்க முடியும்? இப்படி இவ்வளவு கஷ்டத்துல அகப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கனே, இப்படி என்னை கஷ்டப்படுத்தும் நீ நினைக்கியான? நீ நினைக்க மாட்டேன். நீ ரொம்ப பரிசுத்தமானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் ஏதோ தப்பு செஞ்சிருக்கேன், நான் அநியாயக்காரன், அநியாயக்காரர்களில் நான் ஒருவனாக ஆகிவிட்டேன் என்று தஸ்பீஹ் செய்கிறார்கள். நாம ஷார்ட்டா என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க, அங்க போய் தஸ்பீஹ் செஞ்சதுனால என்ன செஞ்சாங்க?
காப்பாத்திட்டான். ஆனா அல்லாஹ் அப்படி சொல்லல. ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ச்சியாக தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்களில் ஒருவராக மட்டும் இல்லை என்றால், நீங்க எடுத்து பார்த்தா அந்த அரபி தெரிந்தவர்களுக்கு தெரியும். பலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் சொல்றான். அங்க போய் உட்கார்ந்துகிட்டு சிக்கல்ல மாட்டிய பிறகு யாரெல்லாம் கூப்பிடல. அல்லாஹ் என்ன சொல்றான்? யூனுஸ் இருக்கிறாரே அலைஹிஸ்ஸலாம், அவர் எப்பொழுதும் என்னை தஸ்பீஹ் செய்யக்கூடியவர். அவர் அப்படி இருந்த காரணத்தினால் அங்கு சென்றும் தஸ்பீஹை விடவில்லை. சில சமயம் நம்ம என்ன செஞ்சிருவோம்னா, நல்லது நடக்கும்போது அல்லாஹ் மறந்துடுவோம். தொழுகையாரி கூட திடீர்னு பங்கன்ல தொழுகை விட்டுருவார். நம்மளுக்கு ரொம்ப உச்சகட்ட சந்தோஷம் வந்தாலும் அல்லாஹ் மறந்துடுவோம். சில சமயம் உச்சகட்ட கஷ்டம் வந்தாலும் மறந்துடுவோம். யாரெல்லாம் என்னையா இப்படி சோதிக்கிறேன்னு அல்லாஹ்வே திட்ட ஆரம்பிச்சது. உச்சகட்ட கஷ்டத்துல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுதும் அல்லாஹ்வை மறக்காதவர்கள். எனவே நான் அவர்களை காப்பாற்றினேன். அல்லாஹ் சொல்கிறான், அப்படி மட்டும் இல்லை என்றால், அவர் எப்பொழுதும் தஸ்பீஹ் செய்யக்கூடியவராக அவர் இல்லை என்றால், அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தை, கியாமத் நாள் வரை அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளேயே அவரை நான் வைத்திருப்பேன். மீனுடைய வயிறு கபரஸ்தானா இருக்கின்றான். அவரை நான் வெளியில் கொண்டு வந்தேன். அவருக்கு இக்கட்டான நேரத்தில் நான் உதவி செய்தேன். ஏன் தெரியுமா? அவர் எப்பொழுதும் என்னை நினைவு கூறக்கூடியவர். இப்ப யாருக்கு உதவி வரும்? எப்பொழுதும் அல்லாஹ்வை நினைத்தவர்கள். மலக்குமார்களே சொல்லுவாங்க, ரப்பே உன்னுடைய அறிமுகமான உன்னுடைய அடியாரின் குரல் கேட்டுக்கிறது. கஷ்டத்துல கூப்பிட்டா இல்ல, அவர் கஷ்டத்துல மட்டும்தான் கூப்பிட்டாருன்னு வைங்க, யாரெல்லாம் அறிமுகம் இல்லாத நபருடைய குரல் வருது மலக்குமார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தஸ்பீஹ் செய்யும் போது கூட என்ன சொன்னாங்கன்னா, மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே, ரப்பே சௌத்தும் மஅரூஃபுன் மின் அர்லின் கரீபா, ஒரு அறிமுகமான குரல் கேட்குது, ஆனா வித்தியாசமான இடத்துல இருந்து வருது. அந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் சத்தம் வந்ததில்லை. மின் அர்லின் கரீபா, அறிமுகம் இல்லாத மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறது யாருக்கு தெரியல? மலக்குக்கே தெரியல. எங்க இருந்து தஸ்பீஹ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எங்க செல்லால இருக்கிறாங்கன்னு தெரியல. கரீபா. ஆனா அந்த குரலை நாங்க கேட்டிருக்கோம். அந்த குரல் எங்களுக்கு தெரியும். ஆனால் புதிய ஒரு இடத்தில் இருந்து வருகிறது. ரப்பே, அல்லாஹ் துஆவை அங்கீகரித்தான், வெளியில் கொண்டு வந்தான். இங்க நாம கவனிக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுங்களா? யார் தொடர்ச்சியா அமல் செய்யறாங்களோ அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்டே என்னன்னா, என்னைக்காவது அமல் செய்ய முடியாட்டினா அதே நன்மை கிடைச்சிடும். ஒருத்தர் தொடர்ச்சியா தொழுகைக்கு வருவார், பள்ளிவாசலுக்கு வந்துதான் தொழுவார், நின்றுதான் தொழுவார். அப்படின்னா அவருக்கு என்னைக்காவது உடம்பு சரியில்லை, வீட்டுல தொழுவாருன்னு நீங்க என்ன நன்மை? பள்ளிவாசலுக்கு வந்த நன்மை. பள்ளிவாசலுக்கு வர முடியுது, ஆனா நின்று தொழ முடியவில்லை, அவருக்கு என்ன நன்மை? அமர்ந்து தொழுதாலும் நின்ற தொழுத நன்மை. தெரியக்கூடியவர்களே, ஆனால் கவனிக்க வேண்டிய செய்தி என்ன? தொழுவதே இல்லை, உடம்பு சரியில்லை, அப்பதான் தொழுகிறாரு. அல்ல காப்பா, இப்பதான் தொழுவியான்னு கேட்பான். ஆனா இதுவே நேர் மாற்றமாக எப்பொழுதும் தொழக்கூடியவர், உடம்பு சரியில்லாதப்ப இருக்கிறார், உட்கார்ந்து தொழுகிறார். நல்லா சொல்லுவான், இவர் உட்கார்ந்து தொழுதாலும் நின்று தொழுத நன்மையை கொடு. ஆனா நிக்கிற அளவுக்கு ஆன பிறகுதான் இவர் பள்ளிக்கே வராருன்னா இவருக்கு என்ன நன்மை கிடைக்கும்? உட்கார்ந்து தொழுத நன்மை பாதிதான் கிடைக்கும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்விற்காக வேண்டி இடத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். ரமலானில் எப்படி பள்ளியை நாம் நிரப்பினோமோ, ஃபஜரில் நிரம்பி வழிந்தது, அசரில் நிரம்பி வழிந்தது, மகரில் இஷா எல்லா தொழுகையிலும் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் அவனுக்கு பிடித்தமானவர்களாக ஆக்குவானாக. தொடர்ச்சியாக அல்லாஹுடைய இல்லத்திற்கு வந்து தொடர்ந்து தொழுகையாளிகளாக தொழுகையை நிறைநாட்டக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.